கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இது உங்க ஊர் யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கு நாரா நடித்துக் கொண்டிருக்கும் ஆர்மி தம்பி உடப்பம்பட்டி சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு யூடியூப் சேனல் கோவை யூடியூப் சேனல் இது நம்ம ஊர் இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல். சகோதரர் நான் நேரில் பார்க்குறேன், இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஆனால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எங்கே நாடாக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி கூட சொல்ல முடியல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல. வந்துச்சு பார்த்தேன், மறுபடியும் இது பண்ண முடியல. அனுப்பிச்சிட்டாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரதுக்கு நான் பார்த்ததே தாமதமாக பார்த்தேன். கோயம்புத்தூர்லேருந்து வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, அதனால் வர முடியாது, என்னத்தை இன்னொரு நாடம் சொல்லுவோம்னு நினச்சேன். சந்தோஷம். எனக்கு பொன்னாடை வழங்கி அங்கிருந்து வந்து பொன்னாடை வழங்கி பெருமை சேர்த்து நோட்டீஸ் அனுப்புனாரு. 500 கொடுங்கன்னு கொடுத்துட்டாரு. இந்த நோட்டீஸ் அனுப்பி விட்டேன். சரி சரி, சந்தோஷம். இன்னொரு 500 கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மருதமணி அவர்களுக்கு ஆமாம் நமது சேனல் சார்பாக பொன்னாடை வழங்கப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சேனல்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் உரிமையாளர்கள் அனைவருக்குமே நன்றி, மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இன்னைக்கு இந்த நகைச்சுவை நடிகை ராணிசி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு அவர்களுக்கும் பிறந்த நாள். அது இந்த மேடையில் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் கூற வேண்டும். அது முதல்ல எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தா நான் அவங்களுக்கும் இந்த மேடையில் கேட்க விட்டேன்னு ஒரு ஆசை. இங்கே வந்து சொல்றீங்க, அதனால அந்த கோபம் அவங்க மேலே. எனது ஆசைகள் என்றுமே உங்களுக்கு உண்டு. வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுள் நிறைந்த செலவிட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். நமது யூடியூப் சேனலுடைய உரிமையாளர் பிறந்த நாளை முன்னிட்டு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இது உங்க ஊர் யூடியூப் சேனல். இது உங்க ஊரு யூடியூப் சேனலுக்கு நீங்க எப்போ கட்டி பிடிச்சிக்கிட்டு தான் நிப்பீங்களா? ஐயோ உன் செல்லத்துக்கு தெரியாம போச்சு. இது உங்க ஊரு கோயம்புத்தூர்ல வந்து இந்த சேனல் அந்த உரிமையாளர் அருமைக்குரிய அன்பு அண்ணா அவர்கள் எனக்காக அன்பளிப்பணி வாரி வழங்கி இருக்கிறார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அருமைக்குரிய அன்பு அண்ணா அவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த மனமார்ந்த இதயம் கிடைத்த நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். கோவையை சேர்ந்த யூடியூப் சேனல் உரிமையாளர் இது உங்கள் ஊர் என்ற யூடியூப் சேனல் அருமை அண்ணா அவர்கள் சார்பாக இங்கு இசைக்குழுவினருக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அருமை அண்ணாவர்களுக்கு இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல் கோவையை சேர்ந்த அருமை உள்ளவங்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி, நன்றி வணக்கம். பக்குவம் தவறாத பதமான ஒப்புடனே வாழ்கவே பழியாயவம் ஒப்புடனே வாழ்கவே. ஒப்புடனே வாழ்க
கேட்கபடி ஆலோலம் சொல் ஆலோலம் சொல்லி இந்த அயலோட்டி கொண்டு குறிஞ்சி கொட்டவன் குளக்கொடிய நீர் வாழ்க குளம் வாழ்க கொட்டம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில உரங்கள் கேட்கலாம் நினைக்கிறேன் கேட்கலாமா? நீரளவி ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவி ஆகுமாம் உன்னறிவு மேலத்தவத்திலே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குளத்தளவி ஆகுமாம் குணம் என்பது போல என்கிட்ட வர கேட்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கேளுங்கள் சுவாமி. எனக்கு தெரிந்தவரை என் அறிவு கட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. தோன்றின் புகழோடு தோன்றுக. ஒரு விஷயம் அதுரா தோன்றவின் தோன்றமே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எது முக்கியமான விஷயம் பேச போறீங்களா? ஆமாங்க. இல்ல முக்கியமான விஷயம் பேச போறதுன்னா என்ன சொல்லியிருக்கணும்? நான் பேசுறதுக்கு முதல்ல நீங்க யோசிச்சு சொல்லியிருக்கணும். இல்ல மறுபடி நான் பேச ஆரம்பிச்ச உடனே ஒரு விஷயம்னா நான் பேசுறதா அடுத்து முருகப்பெருமான விடுறதா இப்ப காலங்களையும் நேரத்தை நம்ம கருத்து ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு நீ முதல்ல பேசிருக்கணும். அப்புறம் இடையில வந்து ஒரு விஷயம் அப்படின்னா இல்ல ஒரே ஒரு விஷயம் எப்படி ஏத்துக்க முடியும்? ஒரே ஒரு நீ விஷயம் பேசிருக்கலாம்ல மறுபடியும் நான் ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் இந்தாம்மா அவர் என்ன கேட்டுருக்காரு ஒரு விஷயம்னா அவர் போய் தடுத்து நிப்பாட்டிக்கிறார். சின்ன பிள்ளை தானே அவர் எப்படிப்பட்ட ஆளு அவரு சாமி பேசுறேன்னா சாமி சின்ன பிள்ளை ஒரு 13 வயசு பிள்ளை தான். அவங்க ஒரு வாட்டி என்ன கேட்குது கேட்டு போகுது விடுங்க. என்ன கேட்குதோ கேட்கட்டும். ஐயப்பன் சாமி சொல்றாருங்கிறதுக்காக நான் உன்னை விடுறேன். நான் என்னன்னு கேட்கவா? என்ன கேட்க போறீங்க கேளுங்க சுவாமி. இதற்கு முன்பாக உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கேட்கக்கூடிய விவரங்களை கேளுங்க சுவாமி. எனக்கு தெரிந்தவரை என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். தவறே கிடையாது. தெரிந்தவரை அறிந்தவரை பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்ன எவ்வளவு பெருமை இருக்கு பாருங்க. அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நினைச்சாதீங்க சரியா? பேசும் உனக்கு ஒண்ணும் தெரியும் தெரியாதெல்லாம் நான் பேசல அப்படின்னு நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக நான் சொல்றேன். நீங்க பேசுங்க. தெரியுமா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்னு எனக்கு தெரியும் சரியா? அத்தனை கணிச்சு வச்சிருக்கேன், குறிச்சு வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். நல்லோரை ஒரே ஒரு விஷயம் பேசியிருந்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயம் என்ன விஷயம்? சாமி சாமி இங்க ஒரு வாட்டி பொருத்திய அவன் இன்னும் கேட்க வருது நல்லதாக தான் கேட்கும். ரெண்டாவது வாட்டி இல்லை இல்லை அவர் என்ன பேசுகிறேன் முதல்ல சொன்ன கேட்டுக்கிட்டேன். அதாவது உனக்காக அதாவது ஐயப்பனுக்கு ஒரு தொண்ணூறுவாக்காக பேசினாரு. மறுபடியும் ஒரு விஷயம் சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வருமா வராது. ஏதோ நல்ல விஷயமா கேட்குதான்னு பார்ப்போம். என்ன கேட்குதுன்னு பார்ப்போம். சரி சொல்றாருங்கிறக்கா பார்க்குறேன் நான். இல்ல சுவாமி இதற்கு முன்பாக உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நீங்க நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். எச்சரிக்கிறார். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியுமே நீங்க நினைச்சக்கூடாது சாமி. என்னடா இந்த பொண்ணு மண்டக்கணமா பேசுதே அப்படின்ற எண்ணம் எல்லாம் தாங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதையும் சொல்றேன். நீங்க பேசுங்க. கட்டி அங்க திருப்பணும் இந்த பயம் இருக்கணும். பேசுங்க பேசுங்க. கட்டியை திரும்பும் போதே பயம் இருக்கணும். மன்னிச்சு அடுத்தது இப்பதான் அடக்கத்தை காட்டுது. இப்பதான் உண்மையாவே அடக்கத்தை காட்டுகிறது. ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்களேன். அது கூட சொல்றா பாத்தீங்களா? அடக்கம் இந்த கட்டை நான் செஞ்சதுக்கு காரணம் ஒரே ரெண்டே காரணம் தான். ரெண்டு காரணம்னா ஒண்ணு என் கைக்கு இப்படி அடக்கமா இருக்குன்னு நினைக்காது. இதோட குறுக்க எல்லாத்தையும் நான் கட்டை ஆரம்பிச்சு வச்சிருப்பேன். இது பொதுவாவே நிறைய பேர் அடிச்சு வாயி மண்டே உடைச்ச கட்டை. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நேரடியா நடந்த சம்பவம். நடந்தது ரத்த வர வச்ச சம்பவம். இந்த கட்டை வெள்ளச்சாமிங்கிற பப்பனுக்கு உதட்டுல குத்தி இந்த உதட்டுல ரத்தம் வந்து வீங்கி போய் நடந்திருக்கு. இது மாதிரி நீ வாங்கிக்கணும்னு நினைக்கிறவருக்கு நீயே வாங்கப்பட்டிருக்க. என்ன வேணும் உனக்கு பிரச்சனை? சும்மா சும்மா ஒரு விஷயம்னா இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அப்பா தோண்டின்னு ஆரம்பிச்சாரு. அப்பவும் ஆரம்பிக்கிறேன். சரி அவன் மறுபடியும் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு உன் மேல பிரியப்பட்டு அவர் காப்பாத்திட்டு இருக்காரு. 2 தடவை காப்பாத்திருக்காரு. மறுபடியும் ஒரு விஷயம் சொன்னா யாருக்கா இருந்தாலும் கோபம் வருமா வராது. அவர் ஒரு நல்ல மனுஷன், ஒரு பெரிய மனுஷங்கிறதுனால ரொம்ப பொறுமையா இருக்காரு. சாமிகள் கங்கையும் 3 பிள்ளைங்க. இப்ப 3ஆவது தடவை மன்னிக்க சொல்றீங்க. கை கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இதுல பாருங்க அவர் பேரு அழகேசன். அவருக்கு பேர் எப்படி ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அவருக்கு தெரியுமா தெரியல. அது தெரியாது. அழகேசன் அப்படின்னா தெரியுமா? அழகன் என்பது யாரை சொல்றோம்? நம்ம முருகனைத்தான் அழகன் சொல்லுவோம். ஈசன் என்பவன் யாரு? சிவபெருமான். சிவனுடைய நெற்றிக்கிழது தோண்டப்பட்டவன் தான் அழகன் முருகன். அதான் அழகு ஈசன் அழகேசன் பேர் வச்சிருக்காங்க.
2 பேரையும் சேர்த்து முருகனையும் சிவனையும் சேர்த்து அழகேசன் பேர் வச்சிருக்காங்க. அவர் சொல்றாரு கங்கையும் 3 பிள்ளை பொறுக்கும்னு. அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நீச்சல் தெரியாத ஒருத்த போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்கன்னா அந்த கங்கை என்ன செய்வாங்கன்னா உள்ள தண்ணிக்குள்ள உள்ள கொண்டு போயிடுவாங்க. பக்கத்துல யாராவது இருந்தா காப்பாத்துவாங்க, இல்லைன்னா கொண்டு போயிடுவாங்க. கொண்டு வந்து ஒரு தடவை வெளியில கொண்டாந்து காட்டுவாங்க. பக்கத்துல யாராவது இருந்தா காப்பாத்திடலாம், இல்லைன்னா 2வது முறை அங்கே உள்ள போயிடுவாங்க. 2வது முறையும் யாராவது பார்த்து விட்டால் நிச்சயமாக காப்பாற்றுவார்கள். 2வது முறையும் காப்பாற்ற விட்டால் அதற்கப்புறம் அவர்கள் உள்ளே கொண்டு சென்று 3வது முறை வெளியில் கொண்டு வருவார்கள். 3வது முறை யாராவது பார்த்தால் காப்பாற்றி விடலாம், இல்லையில் கங்கை தனக்குள்ளே சேர்த்துக் கொள்வார். அதனால்தான் கங்கையும் 3 பிள்ளை பொறுக்கும் என்பதற்காக இவர் சொன்னாருங்கிற ஒரு காரணத்துக்காக நான் விடுறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல சுவாமி, இதற்கு முன்பாக உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியுமா நீங்க நினைச்சாதீங்க சாமி அப்படின்னு சொன்னேன். இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்பாங்க. ஆனா ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் அடிமுட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவ்வை பிராட்டி என்ன சொன்னாங்கன்னா, கட்டது கைமண்ணளவு கையாதது உலகளவு உற்ற கிளைமடந்தி ஓதுகின்றால் இன்னும் மெத்த வெறுமதியம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க பேசுங்க சுவாமி. அருமையா சொன்னீங்க. ஒரு வாசகம் ஆனாலும் திருவாசகம் போல் சொன்னீங்க. நம்ம என்ன படிச்சிரோமோ மற்றவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசணும். ஆமா, இல்லைன்னா மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ கற்றதை பலர் அறிய பகிரு. இல்லையே கற்றோரிடம் கேட்டு நுகரு என்று சொன்னார்கள். கற்றலில் கேட்டு நன்றிக்குமோ அடுத்தவங்கள்ட்ட அது பேசுறப்ப இவ்வளவு தெளிவா தான் பேசுறேன், ஆனா குறிக்க மதிச்சு பேசுறேன். இத என்ன சொல்றான்னா, அதாவது செவியார கேட்கணும். நம்ம சொல்றது செவியார கேட்கணும். அழகண்ணன் சொன்ன மாதிரி அதுக்கு மையம் திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்களே, செல்வத்தை இதுக்கு மேல நாங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயம் என்னமா இல்ல இதுக்கு மேல நாங்க வர மாட்டோம். தோன்றின் புகழ்வது மண்டே புலஞ்ச உடனே அதுக்கு மேல வந்து குறுக்க வந்தா அப்படி இல்ல, கண்டிப்பா வர மாட்டோம். தோன்றின் புகழ்வது ஒரு விஷயங்கிற, நல்லோரை காண்பது நன்றுங்கிற ஒரு விஷயம், அடக்கம் அமரல் வைக்கும் அருணி ஒரு விஷயம், செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அப்படி ஒரு விஷயம். என்ன ஒரு விஷயம்? இருங்க சாமி, கத்தாதீங்க இருங்க. இல்ல அப்படி இல்லமா, ஒரு அளவுல எனக்கு எங்களுக்கே சரி சரி கத்தாதீங்க. எங்களுக்கே ஒரு கோபம் வருது. அட கத்தாதீங்க. பெரிய மனுஷன், ஒரு நல்ல மனுஷங்களுக்காண்டி அவர் பொறுமையா அவர் தூரம் இருக்காரு. எதுக்காலும் ஒரு விஷயம் என்னமா அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீனே சரி போனா போயிட்டு போகுது. நம்ம சாமி ஒரு விஷயம் கேட்டுக்கமா, என்னமா உனக்கு பிரச்சனை? தேவலோக முனிவர்களுக்கு முதல்ல என்ன முக்கியம் தெரியுமா? கட்ட முக்கியம், கொண்ட முக்கியம், வீண முக்கியம். அதெல்லாம் விட ஒண்ணு ரொம்ப முக்கியம், காலையில சம்பளம் ரொம்ப முக்கியம். அது அதை விட ஒண்ணு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? தேவலோக முனிவர்களா முதல்ல அமைதிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குண்டுகளை தூக்கி தலையில ஓடுவேன், அமைதியா குண்டுகளை தூக்கி மண்டையில போட்டாலும் அமைதியா தான் நிக்கணும். இங்க பார், உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாக மாட்டாது, தெரிந்து கொள்ளுங்கள் வள்ளிநாயகம். அந்த ஊர்க்குருவியை பார்த்து பயந்த கதைகள் எல்லாம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி. இங்க பார், காளை மாடு கவர்னா காரியத்துக்காக, பசு மாடு கவர்னா என்னத்துக்காக தெரியுமா? ஐயோ கடவுளே, எதுக்காக? பசுமாடு அறுக்க போட்டுருவாங்க. பசுமாடு கண்ணு போட்டா தான் காரியத்துக்காகும். காளை மாடு கண்ணு போட நினைச்சா காரியமே கெட்டு போகும். நீ எதுக்கு 2 பேரும் சிரிக்கிறீங்க? ஓஹோங்கிற என்ன இல்ல, நீங்க என்ன பண்ண முடியும் சொன்னீங்க? காளை மாடு கவர்னா காரியத்துக்காக, பசு மாடு கவர்னா அறுக்க போட்டுருவாங்க. அடி மாட்டுக்கு ஏத்திடுவாங்க. ஆனா அவங்க பாப்பா என்ன வச்சுங்களா, பச்சை பிள்ளையா இருந்தாலும் என்ன சொல்லுது? பசுமாடு கண்ணு போட்டா காரியட்டாக்க, காளை மாடு கண்ணு போடணும்னாச்சா என்னன்னு சொல்லு. பசுமாடு கண்ணு போட்டுச்சா பாலை கறந்து குடிக்கலாம், கடைக்கு விற்கலாம், காசு பணம் பொழைச்சிக்கலாம். ஆனா காளை மாடு கண்ணு போட்டுச்சா வெறும் மூத்திரத்தை தான் கறந்து குடிக்கலாம். அடா மூத்திரம் குடிக்க போயில. ஐயோ நீ வீட்டுக்கு வா, உனக்கு காளை மாட்டு பால் கறந்து உனக்கு இப்ப டீ வச்சு அப்படி சொல்லாதீங்க. வர மாட்டியா? வரவே, அதனால இந்த வராமே இருக்கேன். ஒரு பெண்மணி ஆளுக்கு அடக்கம் ரொம்ப ஒரு ஆண்மகனுக்கு அமைதி மிக அவசியம். அப்ப நான் அடக்கலாம் இருக்கேனா? அடக்கம் இல்லாம நீங்க அமைதி இல்லாம இருக்கீங்க. அடக்கத்துக்கு பேர் போனவள் யார்? அமைதிக்கு பேர் போனது யார் தெரியுமா? யாருன்னு சொல்லு. சொல்லுங்க யாருன்னு. தெரியாதுன்னு சொல்லு. தெரியாதுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும். எனக்கும் தெரியுமா? அடக்கத்துக்கு பேர் போனவள் வள்ளுவருடைய மனைவி வாசுகி. அதனால தான் தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு என்று சொன்னாங்க. அமைதிக்கு பெயர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தான் தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நீ வெறி பிடிச்சலையிற. நீங்க இப்படி மதம் பிடிச்சு போய் திரிஞ்சா நான் மதம் பிடிச்சல. அப்ப நான் என்ன வெறி பிடிச்சலையிறேனா? நீ வெறி பிடிச்சலையிற. நீங்க என்ன மதம் பிடிச்சலையிறீங்க? மதம் எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்கு தான் பிடிக்கும். மதம் யானைக்கு தான் பிடிக்கும்.
எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்ட. எனக்கு வெறி முடிச்சிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. கட்டிச்சு கொதறி வச்சிருவேன். அப்புறம் தொப்புல சுத்தி 48 ஊசி போடணும். அது ஒரு ஜாக்கிரதை. நாளைக்கு 2 ஊசி வலி தாங்க முடியாது. ஏற்கனவே கடிச்சிருக்கும் போல. இப்ப 4 ஊசி போட்டா போதும். அப்படி அவரே கடிச்சிருக்கும் போல. 2ஆம் தேதிக்கு நாய் கடிச்சிச்சுன்னா உங்களேவா 2ஆம் தேதி தேதிக்கு ஊசி போடணும். அடுத்து 5ஆம் தேதி போடணும் ஊசி. 5ஆம் தேதி போட்டு அதுக்கு 9ஆம் தேதி ஊசி போடணும், 3ஆவது ஊசி. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி தான் போடணும். அப்ப உங்களே கடிச்சிருக்கு. ஏமா பொதுவா ஒரு காரணம் சொன்னா இத்த 4 ஊசி போடணும்னு அழகேசன் சொல்லும் போது 4 ஊசி போடணும்னு அழகேசன் சொல்லும் போது கடிச்சிருக்கு அவ்வளவுதான். 2ஆம் தேதி ஊசி போட்டா சத்தியம் பண்ணி சொல்லுங்க நாய் கடிக்கலன்னு. கடிச்சிச்சு. பாத்தீங்களா உண்மை ஒத்துக்கிட்டாரு. உண்மைதான், நாய் கடிச்சிச்சு. நாய்க்கு ஒண்ணு அவள இல்ல. நாய்க்கு தான் முடியல. நான் தான் எனக்கு தெரியும் நாய்க்கு முடியாம தானே போகும். எவ்வளவு பெரிய விஷத்தை கடிச்சா அப்புறம் நாய் உசுரோட இருக்குமா? கிடையாது. என்ன நான் வெறி நாயோட தான் குடி இருக்கேன். வெறி நாய் கடிச்சு எனக்கு ஒண்ணு செய்யல. சாதாரண நாய் இப்படி கடிச்சு எப்படி நல்லா இருக்கேன்? எப்படி எனக்கு பாதிக்க? அப்படின்னா வெறி நாய்ங்கிறீ அது என்னது? இந்த ஒரு வெறி நாய் நிக்குதுல, இந்த வெறி நாய் தான். இங்கே தானே நீ ஆணவம் முடிச்சு அலையிற நீங்க அராஜகம் பண்றீங்க. நான் அராஜம் அப்ப பண்றேன். நான் ஆணவம் பண்றேன். நீ தான் ஆணவம் பண்ற. நீங்க தான் அராஜகம் பண்றீங்க. ஆணவம் பிடித்தவர்கள் அனைவரும் காணாமல் போய்விட்டார்கள். அராஜகம் பண்றவங்க அத்தனை பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. சரி, அழிஞ்சாங்கன்னு சொல்றீல, யாராவது ஒரு ஆள் அழிஞ்சான்னு சொல்லு. காணாம போடாங்கங்கறீங்களே, யாராவது ஒரு ஆள் காணாம போடாங்கன்னு சொல்லுங்க. பல சான்று பல என்னால் சான்று சொல்ல முடியும். பல சான்று என்னால சொல்ல முடியும். பொன்னி நதின்னு ஒரு ஆணவம் முடிச்சு அலைஞ்சிருந்தா நதி இல்லை. அந்த பொன்னி நதி எம்மை விட ஒரு நதி இல்லை என்று ஆணவம் முடித்து அலைந்த நதியை அகசியர் போய் கமண்டலத்தில் அடக்கினாரே. அப்ப ஆணவத்தை அகசியர் அங்கே காணாமல் செய்யறது மட்டும் நீ சொல்லிரு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ஜலந்தராசுரன் என்று சொல்லக்கூடியவன் தன் மனைவியினுடைய கற்புத்தன்மை அழிந்தால்தான் அழிவென்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆரம்பி தெரிஞ்சார். சிவபெருமான் கையா அவேணி கலியலையா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடங்க மாட்டேன் என்று கஞ்சாதேவி தெரிந்தார். நல்லா கவனிக்கிறேன். விண்ணுக்கு அடங்க மாட்டேன், மண்ணுக்கு அடங்க மாட்டேன், என்னை அடக்குவதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செஞ்ச? பகீரதன் என்ன செய்ய தெரியுமா? போய் கங்கை இடத்துல போய் கேட்க, பகீரதோட மூதாதையில ஆத்மா சாந்தி அடையணும். இன்னைக்கு அஸ்தியை கொண்டு எதுல கிடப்பான்? ஒரு ஆத்துல கிடப்பான், கங்கையில கிடப்போம். கிடப்போம்ல. இங்க பாருங்க, பகீரதனுடைய மூதாதையில மலை போல குமிஞ்சிருக்க அஸ்தி. அதை எடுத்துட்டு போக முடியல. நேர கங்கையில போய் கேட்கிறேன். கங்காதேவி சொல்றாங்க, நான் கீழே பூமிக்கு வருவதாக இருந்தால் பூமாதேவி என்னை தாங்கும் சக்தி கிடையாதுன்னு சொல்ல. எவ்வளவு பெரிய பூமாதேவி சக்தி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்னை தாங்கும் சக்தி யாருக்கு உண்டு? சிவபெருமானுக்கு உண்டு. சிவனிடம் கேட்க, சிவன் ஜடாமோடதிலே கங்கையை தாங்கி ஒரே ஒரு ரோமம், அந்த ரோமத்தை இன்னைக்கு வரைபடங்கள்ல பாருங்க, சிவனுடைய ஜடாமோடத்திலிருந்து கீழே தண்ணீர் கொட்டுவதோடு வரைபடங்க. ஒரு ரோமத்தை எடுத்து விட்டு அந்த ரோமத்தின் வழியாக வந்து பூமியிலே வந்து பகீரதனுடைய மூதாத ஆத்மா சாந்தி அடைச்ச. அப்ப ஆணவத்தை சிவன் அங்க அடக்கலையா? சொல்லு. பத்மாசுரன் என்று சொல்லக்கூடியவன் யாற்றிலே கை வைத்தாலும் பஸ்மமாக கடவதென்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆணவம் தெரிஞ்சார். கடைசியில் தான் திரளை தானே கை வச்சு அவதானி கலையிலையா? சூர்பனங்க சூர்பனங்க ஆணவம் முடிச்சலை இல்லையா? ஏன் லட்சுமணனாகப்பட்டவன் மூக்கறுத்து கூந்தல் அறுத்து கொங்கி அறுத்து ஆணவத்தை காணாமல் செய்யலாம் என்று சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜமணி ஆரம்பி தெரிஞ்சார். கடைசியில் விநாயக பெருமான் கையில் அவேணி கலையிலையா? ஏன் தாரை ஆணவம் முடித்தலை இல்லையா? தாரையை ராம லட்சுமணன் அழித்து ஆணவத்தை காணாமல் செய்யணும் சொல்லு. பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய அழிவே கிடையாது என்ற வரத்தை வாங்கி அராஜமணி ஆரம்பி தெரிஞ்சார். மகாவிஷ்ணுவில் அவேணி இல்லையா? ஏன் மந்திரை ஆணவம் முடித்தலை இல்லையா? மந்திரையை வந்து மகாவிஷ்ணு சக்கரத்தை விட்டு ஆணவத்தை காணாமல் செய்யணும் சொல்லு. இப்படி எல்லாம் நிறைய பேர் காணாமவங்க இருக்காங்க, அராஜம் பண்ணவங்க இருக்காங்க. வேற பேசுவாங்க. உனக்கு தெரிஞ்ச புராணம்லாம் பேசுவேன். நாடகத்துல சங்கராபுரத்துல எத்தனை பேர் வந்திருந்தா நாடகம் பார்க்க? குழு தாங்க மாட்டாம எழுந்திரிச்சு போல தெரியலையா? அப்படி சொல்லுங்க. ஏன் இதுக்கு மேல உனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லு. இல்லன்னா எனக்கு தெரியாது, நீங்க மன்னிச்சிருக்கன்னு கேட்டு போ. இப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வேற பேசுறதுக்கு மேல அதுக்கு மேலதான் என்ன பேசுற நீ? ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கிறேன். ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு விஷயம் உடனே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னு கேளுங்களேன். என்ன ஞாபகம்? இந்த உலகத்திலே ஒன்றுக்கு தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. யார் சொல்றது? யார் சொல்றது? ஒன்றுக்கு தான் சிறப்புன்னு யார் சொல்றது? இந்த உலகத்திலே ஒன்றுக்கு தான் சிறப்பு. எப்படி ஒன்றுக்கு சிறப்பாக? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படி ஒன்றுக்கு தான் சிறப்பை வைத்தார். சொல்லிருக்கால. அப்படிதானே? இல்லங்கறேன் நான். எப்படி இல்லன்னு நான் நிரூபிக்கிறேன். இல்லன்னு நிரூபிக்கணும்னா ஏதாச்சும் சான்று சொல்லுங்க. உலகத்துல ரெண்டுக்கு தான் சிறப்பு. நல்லா கவனிக்கணும். தாய் வழி தந்தை வழி அப்படின்னு 2 மரபு இருக்கணும். இந்த 2 மரபுகள் இருந்தாத்தே ஒரு ஆண்பால் ஒரு பெண்பால் இருந்தாத்தே மூன்றாவது ஒரு பாலினம் உருவாகும். 2 பேர் சேர்ந்தாத்தே ஒரு மூன்றாவது பாலினம். அது இருள விடுங்க. 2 இல்ல அப்படி பார்த்தா 3 தான். சும்மா அது ஒரு வாய் யாரு இருள்னு ஒண்ணு இருந்துச்சுனா ஆமா பகல்னு ஒண்ணு இருக்கு. இன்பம்னு ஒண்ணு இருந்துச்சுனா துன்பம்னு ஒண்ணு இருக்கு. பள்ளம்னு ஒண்ணு இருந்துச்சுனா மேடுன்னு ஒண்ணு இருக்கு.
அண்ணன்னு ஒருத்தருக்கு பட்டம் வருதுன்னா தம்பின்னு ஒருத்தன் பிறக்கணும். இருந்தாத்த இந்த உலகத்துல ரெண்டுன்னு ஒண்ணு இருந்தாத்தான் சிறப்பே தவிர நீ ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு நீ எதுவுமே பண்ண முடியாது. ஏதாவது ஒண்ணு மட்டும் வச்சு நான் சிறப்பு சேர்த்து நீ சொல்லு, நான் நிரூபிக்கிறேன். நீ ரெண்டுன்னு நான் சிறப்பு சேர்த்திருக்கேன், நீ முடிஞ்சா ரெண்டு இல்லன்னு சொல்லிட்டு போ, சொல்லி முடிச்சுட்டு போ. நீ அப்படி பார்த்தா மூணுக்கு தான் சாமி சிறப்பு அதிகம். இங்க எப்படி வர? சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடர் இல்லைனா இங்க யாருமே பகல பார்க்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மும்மூர்த்திகள் இல்லைன்னா யாருமே இங்க வர முடியாது. கலைமகள் அலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவியரும் இல்லைன்னா யாருமே இங்க வர முடியாது. மூணுக்கு தான் சிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால? பல்ல பல்ல முழக்காத அடிச்சு விடுவேன். டேய் பல்ல பல்ல முழக்காத அடிச்சு விடுவேன். நான் இங்க அண்ணனை பார்க்க மாட்டேன் சரியா? சும்மா அந்த அம்மா சொல்லுங்க நொட்டு நொட்டுன்னு ஆட்டே. ஏங்க ஏய் நீங்க சொல்லும்போது தீர்ப்பு எங்க வந்தீங்க? அல்ல அப்படி இல்ல, நீங்க சொன்னீங்க ஒரு சான்று சொன்னதுனால தான் உங்களுக்கு நாங்க கை தட்டணும். அதே மாதிரி அது சான்று சொன்னதுனால தான் நாங்க கை தட்டுறோம். ரெண்டு பேருக்கும் கை தட்டுவீங்களா? அப்படி இல்லங்க, உங்களோட ஒரு கூட பேர் சொல்லும்போது அதுக்கு வரவேற்கணும்ல. அப்படியா? அப்ப நீங்க சொல்லுங்க, திறமையா பேசுங்க. நாளுக்கு தான் சிறப்பு. எப்படி சிறப்புங்கறீங்க பாருங்க. ரீதி அஜூர் சாமாதரன் சொல்லக்கூடிய 4 வேதங்கள் இல்லைனா எதுவுமே இந்த உலகத்துல புராணம் இருக்காது, இதிகாசம் இருக்காது, இலக்கியம் இருக்காது. அதை விடுங்க, படிப்பே இல்ல. கிரேதா திரேதா தோபர கலியுகம் 4 யுகம் இல்லைன்னா நடக்காது. நல்லா பார்க்கணும். இது மட்டும் இல்ல, மாதா பிதா குரு தெய்வம். நல்லா பார்க்கணும். மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 இல்லைன்னா உலகத்துல எதுவுமே நடக்காது. அது அதபடியா இந்த ஒரு நாடகம் நல்லபடியா நடக்கணும்னா பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு தாளம் பக்கம் மேல 4 இல்லைன்னா இந்த நாடகம் நடக்காது. அட அதை விடுமா, நீ என்னமோ சொல்லிட்டு போ, நான் ஏத்துக்கிறேன். ஒரு மனுஷன் பிறக்கிறான், வளர்றான், பெரிய சாதனையில் புரியான், வாழ்ந்துடுறான், வாழ்ந்து கடைசி காலத்துல முதிர்ந்து இறக்கிறான். இந்த இறந்த உடனே அவனை 4 பேர் இருந்தாத்தான் தூக்கி கொண்டு அடக்க முடியும். ஊர் நாய் போயிடும். இருந்தாலும் 4 பேரோட போனாலும் 4 பேர் வழியில போறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய 4 பேரோட இருக்கணும். 4 அந்த அப்படி சொல்லு தம்பி. இந்த மாதிரி 4 பேர் வழியில போ, ஒருத்தனை தூக்கி போடுனால இன்னைக்கு முன்னால 2 பேர் பின்னால 4 பேர் இருந்தா தான் தூக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப சும்மாவா? இப்ப தட்டினா கையா பாருங்க. நாங்க முதல்ல வரவேற்றுட்டோம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நான் கேட்டா இவ்வளவு தூரம் அது எங்களே இங்க பாருங்க. அப்படி பார்த்தா 5க்கு தான் சிறப்புங்கற நான். இதுக்கு மேல பேசினா வாயில குத்திடுவேன். 5க்கு தான் சிறப்பு. 5க்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களைனா இந்த உலகம் இயங்குமா? அட உலகத்தை விடுங்க, இந்த உடம்பு இயங்குமா? என்ன சொன்னீங்க? 4 பேர் இல்லைன்னா நாடகம் நடக்காதா? ஆமா. பெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு தாளம் 4 பேர் இல்லைன்னா நாடகம் நடக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் வள்ளி முருகன் நாரதர் பஃபூன் டான்சர் 5 நடிகர்கள் இல்லைன்னா சுத்தமா நாடகம் நடக்காது. நல்லா கேளுங்கப்பா. அடுத்தவங்க சொன்னாங்க, ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்ததுக்கு அப்புறம் இறந்து போறேன், இறந்ததுக்கு அப்புறம் 4 பேர் இருந்தா தான் அதை தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 5ஆவதா ஒரு பொணம்னு ஒண்ணு மேல இருந்தா தான் 4 பேர் தூக்க முடியாது தெரியுமா? அந்த 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா அந்த மேல ஒருத்தர் இருக்கணும். அப்ப 5க்கு தான் பெருமை, 5க்கு தான் சிறப்பு. கை தட்டுங்கப்பா. என்னப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் அவங்க தட்டணும், உன்னே கையை ஒடிச்சே விடுவேன். இந்த கையை ஒடிச்சே விடுவேன். எல்லாருக்கும் நொட்டு நொட்டுன்னு தட்டுற. ஏன் சாமி நீ வஞ்சம் சூது இல்லாம தட்டுற. ஒண்ணு அந்த கார்ல போனாலும் அந்த பக்கம் டீ டிஃபன் கிடைச்சிடும், இந்த கார்ல வந்தாலும் டீ டிஃபன் கிடைச்சிடும். எல்லா பக்கம் கை தட்டினாதான் பெருமை நினைச்சு போடுற ஓட்டுல மிருதங்கத்தை நொறுக்குவேன். ஏன் சாமி ஓய் தம்பி, பேசுறது நாக்கு, பேசுறது நாக்கு உடையிறது என்ன பல்லு. அங்க சொல்லு, பேசக்கூடாது. தம்பி 2 வார்த்தை பேசாலும் முத்து மாதிரி பேசியான். சரி, இப்ப நீ ஒற்றைப்படைக்கு சிறப்புன்னு சொல்லிக்கிட்டு வரல, நீங்க ரெட்டைப்படைக்கு சிறப்புன்னு சொல்லிட்டு வரீங்க. நிரூபிச்சிருவேன் நானு. கடைசி வரல இந்த மேடையில இருந்து எப்ப நிரூபிச்சிருவேங்க. யாரு? நான் நிரூபிக்கிறேன். இரட்டைப்படைக்கு சிறப்புன்னு நான் நிரூபிக்கிறேன். நீ ஒற்றைப்படைக்கு சிறப்பு நீ நிரூபிக்கிற, நான் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு மக்கு மக்கு நான் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன். ரெட்டைப்படைக்கு சிறப்பு நிரூபிக்கிறேன், நான் சொல்ல மாட்டேங்கிறேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு வாயில அடிச்சு விடுவேன். சாமி நிரூபிக்கிறேன் நிரூபிக்கிறீங்களே, எப்படி நிரூபிப்பீங்க? அப்படி கேளு. எப்படி நிரூபிப்பீங்க?
அந்த ரெட்டப்படையை ஓ வாயில சொல்ல வைக்கிறேன். நீங்க ஆமா ஏன் வாயில இருந்து ஆமா. சொல்ல வைக்கிறீங்க? சொல்ல வைக்கிறேன். இப்ப சொல்றேன். ஆ. நீங்க தண்ணிய குடிச்சு தலைகீழ நின்னாலும் என்ன உங்களால சொல்ல வைக்க தண்ணி முடியாது. குடிக்க சொல்லாத, என்னால குடிக்க முடியாது. கொண்டாந்த தண்ணி அப்படியே இருக்குது, என்னால குடிக்க முடியாது. தண்ணியை குடிச்சு தலைகீழ அடிக்கலாம் சொல்லாத. நான் நேரம் நின்று கூட தண்ணியை சரி, குடிக்கிறேன். சொல்லு. ஆனா சொல்ல வைக்கிறேன். பார்க்கலாம். போதுமா? 6க்கு தான் சிறப்பு. எப்படி? மந்திர வியாகரம் சப்தவம்ச புராண வேதமான 6 சாஸ்திரங்கள் இருந்தாத்தான் கல்யாணம், காது ஊத்து, தேர் திருவிழா, 3 முடிச்சு முகூர்த்த காலம் எல்லாமே சாஸ்திரம். அப்படி பார்த்தா 7க்கு தான் சாமி சிறப்புகள் அதிகம். அத்திரி, ஆங்கில, சமதக, வச்சிஷ்ட, விஸ்வாமித்திர, கௌதம ரிஷி, பரத்வாஜ, சப்த ரிஷிகள் 7 பேர் இல்லைன்னா யாருமே இருக்க முடியாது. அனிமா, மகிமா, கரிமா, லக்கிமா, பிராப்தி, பிரகாமி, ஈசத்துவம், வசித்துவம், அஷ்டமா சித்துக்கள் 8 இருந்தாத்தான் சித்தர்கள் நடமாட்டமே இருக்கு. கீழ விவேகம், மேல விவேகம், வட விவேகம், தென் விவேகம், வடநிறிய பதம், தென்னிறிய பதம், வரபரதம், தென்பரதம், மத்திமகண்டம் என்று சொல்லும் கண்ட 9 உலகையாக குர்மா, வராக, வாமன, நரசிங்க, பரசுராம, ராம, வளராம, கண்ணா, கல்கின்னு சொல்லக்கூடிய அவதார கதாநாயகன் இருந்தாத்தான் உலகம். 11 ருத்ரர்கள் யாருமே வர முடியாது. மகாதேவி, மகாதேவன், அரசன், இல்லுயன், காமரிசம், பீமேவன், வாழவேகன், சோச்சாதி, ஓவாசநாத, கவசி, குந்தை என்று சொல்லக்கூடிய 11 ருத்ரர்கள் யாருமே வர முடியாது. புகழ், கல்வி, வழி, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நல்கு, நுகர்ச்சி, அறிவு, அழகு, பொறுமை, இளமை, துணிவு, நோயின்மை வாழ்ந்தால் 14 செல்வங்கள் இருந்தாத்தான் உலகம். இல்லைன்னா இருளா போயிடும். அப்படி பார்த்தா 17 தான் சிறப்புகள் இருக்கு. மச்சம், கூர்மம், வராக, மாணவம், வேண்வர், ரொம்ப, பாகவதம், நாரதம், காரணம், சைவம், லிங்க, வர்த்தம், கரதம், மார்க்கண்டேயம், ஆங்கிலேய, பிரம்மாண்டம், 10 என்று சொல்லி 18 புராணங்கள் எல்லாம் நீங்க நான் யாருமே வர முடியாது. எத்தனை புராணம்? 18 புராணம். இன்னொரு முறை சொல்லுங்க. 18 புராணம் தானுங்க. எத்தனை புராணம்? ஐயோ மாட்டிட்டமா. நொய்யில எத்தனை புராணம்? எத்தனை புராணம்? 18. 18ங்கிறது ஒற்றைப்படையா ரெட்டைப்படையாப்பா? இரட்டைப்படை. 18னா வாயில குத்துவேன். 18னா நோங்க கூடாது. 18 ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா? நான் 18 வந்து 18 ஒற்றைப்படையா? நீ படிச்சிருக்கியா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கியா? 18 ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா? இரட்டைப்படை. ரெட்டைப்படை தானே? நான் சொல்றேன்னு சொன்னா ஐயோ இல்ல, இருமா, நிரூபிக்கிறேன்னு சொன்னேன். இந்த பாருங்க சாமி, உன்னை உன் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். சொல்ல வச்சனா அப்படி சொல்லுங்க. 18 புராணம். இங்க பாருங்களே, நீ எவ்வளவுதான் தண்ணி குடிச்சு தண்ணி தலையில என்ன இந்த மேடையில் நீ மண்டியிட வைக்க முடியாது. கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்கா? ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. கோவிலை ஏன் கட்டுறான்? மனிதர்கள் நல்லா இருக்கிறதுக்காக. ஏன் கும்பாபிஷேகம் வைக்கிறோம்? செல்வ செழிப்புடன் வாழ்வதற்காக. சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லாத்தையும் பதில் சொல்லிருக்கீங்க. கும்பாபிஷேகம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் வைக்க வேண்டும். எத்தனை வருஷம்? 12 வருடம். சரி, எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 என்பது ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா? அது 12 இரட்டைப்படை. போங்க கூடாது. இந்த கை தட்டின கையெல்லாம் இன்னைக்கு நொறுக்கி விடுவேன். இரட்டைப்படை தாங்க. 12 என்பது ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா? இரட்டைப்படை. ஏன் 11 வருஷத்துல கும்பாபிஷேகம் வைக்க கூடாதா? ஏன் ஒரு 10 வருஷத்துல? 13 வருஷத்துல கும்பாபிஷேகம் வைக்க கூடாதா? வைக்கலாம். 15 வருஷத்துல. ஏன் 12 வருஷம்னு சொன்னேன்? சிறப்பு இருக்கு சாமி. என்ன சிறப்பு? முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க அப்படின்னா கற்ப கிரகத்துல இருக்கும். இரண்டாவது 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா பள்ளி பீடத்துல இருக்கும். மூன்றாவது 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா குடிமரத்துல இருக்கும். நான்காவது 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கலசத்துல இருக்கும். அப்ப நான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வைக்கணும். அப்ப 12 என்பது எத்தனை ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா? இரட்டைப்படை. கேட்டுக்க அழகு. எத்தனை தடவை இந்த அம்மா பேசாதீங்க. என்ன ஒண்ணு நீ கடுப்பு இருக்கு வரும்ல? போ உள்ள போய் இந்த இருந்துன்னா இந்த இங்க என்ன காருக்குள்ளதான் என்ன இருந்துச்சுப்பா, நான் பார்த்தேன். எங்க உள்ள நீ வச்சிருக்கியாத டிஃபனு? இல்ல 2-3 வச்சிருக்கீங்கப்பா. தெரியாம போ, நல்லா தின்னுட்டு இல்லைன்னா இலை இருக்கு மிச்ச இலையை போய் எடுத்து சாப்பிட்டு வா போ. என்ன கோவப்படுற? கும்பாபிஷேகம் முடிஞ்சு என்ன வைப்பாங்க? மண்டலாபிஷேகம். மண்டலாபிஷேகம் எத்தனை நாள்? 48. 48. 48 என்பது ஒற்றைப்படையா ரெட்டைப்படையா? 48 இரட்டைப்படை. இரட்டைப்படை. அது ரெட்டைப்படை தானே? ஆமா. இன்னும் நீ எத்தனை தடவை அசிங்கப்பட்டான்னு சரி சிரிச்சுக்கிட்டே இருப்ப. வெக்கமா இல்ல? நல்லா தானே உனக்கே தின்ன. திங்கும் போது வேணாமா? அறிவு வேணாமா? ஊர் சோறு சாப்பிட்றோமே, அந்த ஊர் பணத்தை நம்ம வாங்கிட்டு போறோமே, அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ச்சோடு அடிக்கணும். தெரிய வேணாம் உனக்குலாம்? 48 நாள். ஏன் 47 நாள்? என்ன சத்தம் போடுற? அது மட்டும் சத்தம். அப்படி சொல்லு. ஏன் 47 நாள் 49? மனிதர்களுக்கு 48 மண்டல அபிஷேகத்திற்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒரு மனிதனாக பிறந்தால் 27 நட்சத்திரத்திலே ஒரு நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும். 12 ராசிகளிலே ஒரு ராசியில பிறக்க வேண்டும். நவ கிரகம் 9 ஒரு கிரகத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் அதுதான் 48 மண்டல அபிஷேகம். 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். இதெல்லாம் சேர்த்தா மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒற்றுமை இருக்குங்கிறத நிரூபிக்கிறது. ஆமா, 48. நல்லா கவனிக்கிற வழிநாயகம். இப்ப நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களோ தெரியாம சொன்னீங்களோ? நீங்க சொல்றீங்க 27 12 எத்தனை? 39. 39 9 சேர்த்தா 48. 48. இப்ப நீங்க தெரியாம கூட சொல்லிருக்கலாம், ஒருவேளை தெரிஞ்சிருந்து கூட சொல்லிருக்கலாம்.
இப்ப 20 நட்சத்திரம் அசோனி பரணி கார்த்திகை ரோகிணி விருஷம் திருவாதிரை புனர்வசம் பூரம் ஆகியம் மகம் பூசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் வருஷம் கேட்டே மூலம் புராணம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரம் இருக்கு. அதத்தை நான் சொல்றேனே உன்னை சொல்ல தப்பா சொன்னா சரிதான். நான் தான் சுருக்கமா சொல்றேன் பாரு, விளக்கமா சொன்னீங்க எனக்கு தெரியாது காமிச்சு கொடுக்கீங்களா நீங்க? உனக்கு தெரியும் போல இருக்கு. சும்மா 12 ராசி உனக்கு தெரியும். சரி. நான் சொல்றேன் சொல்லுங்க. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 12 ராசி இருக்கு. போதுமா? நான் தான் தப்பா சொல்றேன். சொன்னா நான் தான் பொறுமையா சொல்றேன், அப்புறம் இல்லனா என்ன அர்த்தம்? சும்மா சில்லி வண்டி மாதிரி நான் தான் சொல்றேன். அவர் தான் சொல்றாருல்ல, உனக்கு தெரியும், நான் சொல்றேன். இதனாச்சும் நான் சொல்றேன், இதனாச்சும் நான் சொல்லி பேர் வாங்குறேன். நீனே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவருக்கு இப்போதான் பேர் வாங்குறது. ஏய் மைக்க வச்சுட்டு போடா முதல்ல. அண்ணங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசி வாடா போடான்னு பேச விடாத. மைக்க வச்சுட்டு போறியா? அதுக்கு மேல என்ன சொல்லணும்? போயிரு பேசாம. தொல்லையா வர்றீங்க பாருங்க, அண்ணன் பேர்ல தொல்லையா வர்றீங்கப்பா எனக்கு. சரி இந்த கிரகமாவது நான் சொல்றேன். சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்ற நவ கிரகம் இருக்கு. சரி போ 48. ஐயா நீ மைக்க வைப்பா, நீ மைக்க வைப்பா போதுப்பா. நீ வை போதும். மொத்த 48. சரிம்மா 48 மண்டலம் வைக்கிறாங்களே. ஆமா. அட 48 வைக்க முடியல, வெளியூர்ல இருந்தா வந்திருக்காங்க, வேலை பளு நிறைய இருக்குது, மறுபடியும் வெளியூர் போகணும். அந்த வெளியூர் போகணுங்கிறதுக்காக சரி கொஞ்சம் சுருக்கமா மண்டல விஷயத்தை சுருக்கிவோம்னா அது எவ்வளவு நாள் வைப்போம்? அரை மண்டலம். அரை மண்டலம் என்ன? 24 நாள். ஆனா 24 நாள் நம்மளால இருந்து இங்க வெளியூர்ல வெளிப்பயணம்லாம் இருக்கு, வெளியில தொழிலெல்லாம் பண்ணுவோம், அதனால அது வரை நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கால் மண்டலம் மாத்திரா. எத்தனை நாள்? 12 நாள். அப்ப கால் மண்டலங்கிறது எத்தனை நாள்? 12. அரை மண்டலங்கிறது 24. மண்டலங்கிறது 48. இது எத்தனை மண்டலம் தெரியுமா? இப்ப இது நடக்கிறது காமண்டலம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு கால் மண்டலம் 12வது நாள் இன்று மண்டலாபிஷேகம் நடக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் இதெல்லாம் என்னன்னா இது ஊராம் தெய்வங்களுக்குள் அடக்கம் நமக்குள்ளும் அடக்கம் என்று சொல்ற மனிதர்களுக்கு தெய்வத்துக்கு ரெட்ட மாசம் வந்துடக்கூடாது. ஆமா அப்படிங்கறதுக்காக அதை அப்படி எவ்வளவு சிரமவாதிகளா சும்மா இல்ல, மனிதர்கள் சாதாரணப்பட்டவர்கள் கிடையாது, தெய்வம் அறக்கூடாதான். இப்ப மண்டலாபிஷேகம் முடியுது, சாமி கும்பிட போறோம், அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், அவர் மந்திரம் சொல்லுவாரு. எத்தனை மந்திரம்? 108. 108 மந்திரம். ஏன் 108 மந்திரம் சொல்றாங்க? சிறப்பு இருக்கு சாமி. என்ன சிறப்பு? ஒரு மனிதனா பிறந்தா 27 நட்சத்திரத்துல பிறக்கிறோம், 12 ராசியில பிறக்கிறோம், நவ கிரகம் 9ல பிறக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனாக பிறந்தால் 60 வருடங்களிலே ஒரு வருடத்தில் பிறக்க வேண்டும். அப்படி பிறந்தால் தான் வயதை நிர்ணயிக்க முடியும். 48 மண்டலாபிஷேகம். ஆமா. 60 வருஷம். 48 60 இஞ்சத்தா 108. அதனாலதான் 108 மந்திரம் இன்னைக்கு சொல்றோம். ஆமா. அந்த 108 மந்திரம் சொல்றோம்ல. ஆமா. அந்த 60 வருஷம் சொன்னீங்கல்ல, அது என்னென்ன வருஷம்? என்ன என்கிட்ட கேக்குறீங்க? சரி வேற யாராவது கூப்பிட்டு கேட்கிறேன், மருதவனை கூப்பிட்டு கேட்டு பாக்குறேன். என்ன கேக்குறீங்கன்னா சரி அந்த பையன் பாருங்க, கார்த்திக் ராஜா கூப்பிடு. 60 வருஷம் யாருக்குரியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள். உங்க பிள்ளைங்க தானே? உங்க பிள்ளைங்க பேர நீங்க தான் சொல்லணும். அப்ப தெரியலன்னு சொல்லு. என்னவா நீ? நான் சொல்லணும்னா அப்புறம் 27 நட்சத்திரம் எங்க அண்ணன் பிள்ளை. சரிப்பா எனக்கு தெரியாது. எப்படி அண்ணன் பிள்ளைல சொன்னேன். உங்க அண்ணன் பிள்ளைங்க சொன்னாருன்னா உங்க அண்ணன் நான் சொல்ற மாதிரி அப்படி ஒண்ணு பண்ணுங்க. ஆமா நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லு. பிரபவ விபவ சுக்கில பிரமதுத பிரசரபதி ஆஞ்சரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர ஏகதானிய பிரமதி விக்ரம விசுசித்ர மனுஷ்வான தாரண பார்த்திப பிய சர்வஜ சர்வதாரி விரோதி விக்ருதி கரண நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி விளம்பி விளம்பி விகார சாரபரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி ஸ்வாச பராபோ பிளவங்க கிளக சௌமிய சாதாரண விரோதி கிருத்து பரிதா விமர்ஷ ஆந்தர அக்ஷ நல்ல பிங்கள காலத்தி சித்தார்த்த ரௌத்ரி துன்மதி துந்து ருத்தோக ரக்தாசி குரோதன அக்ஷ என்று சொல்லக்கூடிய 60 வருஷம் இருக்கு. இப்பதானே உனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இப்பதானே தெரியாதுன்னு சொன்னேன். நான் சொல்றேன்ல, ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா என்னைய சோதிக்கிறாங்களா அந்த அம்மா? எனக்கு தெரியாம கட்டப்படி. சரி தப்பா சொன்னா தப்பா சொன்னேன். ஆமா இங்க பாருங்க, மொத்தம் நீ 49 வருஷம் தான் சொன்ன. 60 வந்துருச்சுங்க. சும்மா அந்த கதையெல்லாம் உருட்டிட்டு இருக்காதீங்க. வாயச்சத்து குத்தி பண்ணி 49 வருஷம் 60 வந்துருச்சுன்றேன். இந்த சாமி மேல சத்தியமா நான் 60ஐயும் சொல்லிட்டு நீ சத்தியம் பண்ணி. இந்த சாமி மேல சத்தியமா நான் 49 வருஷம் தான் சொன்னேன். அப்ப பாத்தீங்களா, சாமிக்கு மட்டும்தான் அந்த அம்மா பயப்படும். 60 வந்துருச்சுங்க. 40 வருஷம் மறுபடியும் எப்படிமா 60 வர? நான் 49 வருஷம் சொன்னேனா, நீங்க 11 வருஷத்தை சொல்லிட்டீங்களா? 49ஐயும் 11ஐயும் கூட்டினா 60 வந்துருச்சுன்னு தான் சொன்னேனே தவிர 60ஐயும் சொல்லிட்டேன்னு சொன்னா இப்படி இருக்கீங்க. ஓ வந்துருச்சுன்னு சொன்னியோ? ஆமா. ஏன் 11 சொல்லல? அதத்தான் நீங்க சொன்னீங்களா, அப்புறம் என்னவா? சரி விடு. ஆளுக்கு 30 ஆளுக்கு 30 பாதியா? முதல்ல 30 நான் சொல்றேன். பிரபவ விவஸ்ல பிரமோத பிரஜாபதி அக்ஷசி பவவே தா. ஆளுக்கு 30 அப்படி இல்ல, நீ பாதி நான். அதான் முதல்ல 30 நான் சொல்றேன். பிரபவ விவஸ்ல என்ன பாபாங்கற
அவர் சொல்ற மாதிரி பாதி பாதிக்கிறாரு. பண்ணிக்கிட்டு என்னமா பேசுற நீ? எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க முதல்ல 30 வருஷத்தை சொல்றீங்களா? விடுமா, அவருக்கு 30 வருஷம் தாமா தெரியும் போல. விடுமா சொல்லட்டும். சொல்லு சொல்லு சொல்லு. எனக்கு தொல்லை வெளியில இருந்து இல்லப்பா, என் கூடவே தான்ப்பா தெரியுது. போய் உட்காரு. பூரா ஏர்வாடியிலயா நான் கூடவே வச்சிருக்கேன். நான் மெண்டலையா வச்சிருந்தேன். ஐயா பின்னாடி உள்ள திகட்டல. நீ ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம். ஓஹோ, மாத்தி மாத்தி. நீ 30 வருஷம் நான் 30 வருஷம்னா நீ ஒரு வருஷம் நான் ஒரு வருஷம். உண்மையாவே நீ 60 வருஷம் படிச்சிருக்கியான்னு இருந்து தெரியும். போதுமா? பார்க்கலாம். பிரபவ விபவ சிக்கில பிரமோதத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பப யுவ தாதி ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏ விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவாஸ் பராபவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காளைத்தி சித்தாத்தி ரௌத்தரி துன்மதி துந்துவி ருத்தோல்காரி ரக்தாசி குரோதன அக்ஷய் என்று சொல்லக்கூடிய 60 வருஷம் இருக்கு. உண்மையாவே 60 நீ மனப்பாடம் பண்ணிருக்க. நீங்களும் மனப்பாடம் பண்ணிருக்கீர்கள். அப்படியா? தந்தை பெயர் நம்பி தலைவர் நங்கை மோகினி வள்ளி காவல் பரன் பறவை கவன் தமிழ் முருகப்பெருமான் தொண்டை நாடு மேற்பாடி சிற்றூர் முருகன் பொற்பன் சிரமன் வேப்பன் குடிச்சி குரத்தி கிளி மயில் புலி கரடி யானை சிங்கம் அகில செவன் ஆடல் மூங்கில் தொண்டகப்பறை குறிஞ்சிப்பெண் அருவிநீர் சுனைநீர் தேனிடத்தில் திணைகாத்தல் கிளம்பி விடலாமோ எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்பதை கூறுவீங்களம்மா? அல்லக்குள்ளமை அனைத்து பாகந்த ஆறுமுக கந்ததாம வந்தொரு சரணி நாளை சூரியத்து முருகப்பெருமான குடி மனமுடித்து வைக்காவிட்டால் நான் புறமத்தில் ஆழ்ந்து பண்ணேன். நான் அணிந்து பிரம்ம முடிச்ச பல சபதம் சத்திய வரையிலே அப்படித்தான் பேசப்படாது. நாரதர் வந்தார், கலகம் செய்தார். நீ போட்ட பொல்ல தப்புச்ச முடிச்சவன் தெரிச்சு ஓடிவிட்டார். நான் கேக்குறேன், பேசிக்கிட்டே பெத்திருப்பாங்களோ? அதான் தப்பு. ஏன் பெத்ததுக்கு அப்புறம் தான் பேசிக்கிறேன். என்னன்னு இந்த மாதிரி பிள்ளைய பெத்துட்டமே. சரி, எப்படியோ நல்லா போயிட்டு போகுது. ஆமா, அதனால இப்ப நான் என்ன சொல்லணும், என்ன என்னைக்கே இருந்தாலும் முருகப்பெருமான மட்டுமே திருமணம் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசை இருக்கு இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 அருள் காட்சி தரட்டும். மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. போயிட்டு வரேன்.